பிரியமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமன் அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் பரமன் அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள், இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள், இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலரான புனித சந்தியாகப்பரின் 7ஆம் வணக்க நாளை மகிழ்வுடன் சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் யோதான் அன்பியம், எப்ராஹிம் அன்பியம், புனித தனிஸ்லாஸ் இளைஞர் சபையினர் சார்பில் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் அச்செய்தியை திடமுடன் பரிசாற்றி ஸ்பெயின் நாட்டில் திருமறையை போதித்து எருசலேமில் இறைவனுக்காய் தன்னுயிர் தந்து தலை வெட்டுண்டு மரித்த புனிதர் நம் புனிதர். என்னை பின்பற்றி வா என்ற இயேசுவின் இன்மொழி கேட்டு தனது தந்தையும் வலையும் விட்டுவிட்டு இயேசுவின் வழி தொடர்ந்த மாபெரும் புனிதர் இவர். அவரை பாதுகாவலராக கொண்டுள்ள நாம் நம் சொல்லாலும் வாழ்வாலும் நற்செய்திக்கு சான்று பகர அழைக்கப்படுகிறோம். இன்று நாம் புனித மகதலா மரியாவின் விழாவை கொண்டாடுகிறோம். பாவியாய் வாழ்ந்த மகதலா மரியா பரமன் இயேசுவின் மேல் கொண்டுள்ள அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு மனம் மாறி சிறந்ததொரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார். இன்றைய நாளில் நாமும் இறைவனை முழு மனதுடன் தேடுவோம், அவரை கண்டடைவோம். அதற்கான வரம் வேண்டி இத்தியாக திருப்பலியில் வேண்டுவோம். புனித பெரிய வியாகப்பரின் அன்பு இறை மக்களே, இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித பிரிய வியாகப்பருடைய 7ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த 7ஆம் திருவிழா திருப்பலியானது தனிஸ்லாஸ் இளைஞர் சபையினருடைய நலனுக்காகவும் சபையின் வளர்ச்சிக்காகவும் யோர்தான் அன்பிய குடும்பத்தினரின் நலனுக்காகவும் அன்பிய வளர்ச்சிக்காகவும் எப்ராஹிம் அன்பிய குடும்பத்தினரின் நலனுக்காகவும் அன்பிய வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நாளிலே இறைவன் இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் புனித பெரிய வியாகப்பருபடியாக நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே இவர்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவங்களை போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்கள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித பெரிய யாக்கோப்புக்கு அளித்தீரே. உமது திரு அவையுடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது இனிமை மிகு பாடலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தலைவி உயிருக்கு உயிரான தன் அன்பரை தேடுகிறாள். நகரத்தின் தெருவீதிகளில் அவரை தேடுகிறாள். சாம காவலர்களிடம் அவரை பற்றி விசாரிக்கிறாள். இறுதியில் அவரை கண்டடைகிறாள். இவற்றை கூறும் இவ்வாசகத்திற்கு
இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன். நகரத்தில் சுற்றி வருவேன். தெருக்களிலும் நார்ச்சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன். தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களா என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்தமை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன் அருகினிலே எப்போதும்
இயேசுவின் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மேலும் 11 முதல் 18 முடிய வசனங்கள். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மேலும் 11 முதல் 18 முடிய வசனங்கள். வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடி அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவர் எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. என் சகோதரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்முடைய இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. புனித பெரிய வியாகப்பரின் அன்பு இறை மக்களே, அன்பே கடவுள், கடவுளே அன்பு. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்று இயேசு கூறுகிறார். இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பருடைய 7ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று நம்முடைய கத்தோலிக்க தாய் திருச்சபையானது புனித மகதலா மரியா திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே இன்றைய நற்செய்தியிலே யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 11 முதல் 18 முடிய வசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது மகதலா மரியாவுக்கு உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுப்பதை தெள்ள தெளிவாக விளக்குகிறது. ஒரு சிறுமியானவள் தன்னுடைய தம்பி மருத்துவமனையிலே சுகமில்லாமல் இருக்கிற பொழுது அவனுக்கு இரத்தம் கொடுக்கின்றாள். இரத்தம் கொடுக்கிற பொழுது அந்த மருத்துவரை பார்த்து சொன்னாள்,
என் தம்பிக்கு நான் ரத்தம் கொடுத்து விட்டேன், இனி நான் பிழைக்க முடியாது என்று அவள் சொன்னாள். அப்பொழுது அந்த மருத்துவர் சொன்னார், நீயும் பிழைத்துக் கொள்வாய், உன் தம்பியும் நலமடைவான், எனவே பயப்படாதே என்று அவர் குறிப்பிட்டார். ஆம் அன்புக்குரியவர்களே, இது ஒரு அன்பின் வெளிப்பாடு. இந்த நாளிலே மகதலா மரியாவுடைய வாழ்க்கையை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக இந்த மகதலா மரியா இயேசுவின் அன்பை அனுபவித்தவர். இரண்டாவதாக இந்த மகதலா மரியா இயேசுவை விட்டு பிரிகின்ற பொழுது அவளுக்கு அந்த வாழ்க்கை பாலைவனமாக வெறுமையாக தென்பட்டது, கசப்பாக தென்பட்டது. இயேசு இல்லாத வாழ்க்கையை அவளால் நினைத்து பார்க்க முடியவில்லை. இந்த மகதலா மரியா சிலுவை அருகிலே அன்னை மரியாளோடு நின்று கொண்டிருக்கின்றார். இந்த மகதலா மரியா இயேசுவின் அடக்கத்திற்கு உதவி புரிகின்றார். இந்த மகதலா மரியா உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதன் முறையாக அவர் சந்திக்கின்றார். இயேசுவின் உயிர்ப்பு முதலாவதாக புனித மகதலா மரியாவுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. உடனடியாக இந்த மகதலா மரியா உயிர்த்த ஆண்டவர் இயேசு பற்றிய மகிழ்ச்சியான செய்தியை தன்னுடைய சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். இவர் இயேசுவின் உடனிருப்பை உணர்ந்தவர், இவர் இயேசுவின் இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர். எனவேதான் தொடக்க கால திருச்சபை புனித மகதலா மரியாவை இயேசுவின் முதன்மை சீடர் என்று அழைத்தது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே புனித பெரிய வியாகப்பருடைய 7ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாமும் நம்முடைய பாதுகாவலரை போல இயேசுவை முழுமையாக பின்பற்ற வேண்டும், இயேசுவின் சீடத்திகளாக மாற வேண்டும். புனித மகதலா மரியாவை போல இயேசுவின் இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவின் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாமும் இயேசுவின் சீடத்திகளாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்ற அழைப்பினை ஏற்று இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் விசுவாசிகள் மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இறைவனின் அரும்பெரும் செயல்களை நினைவு கூர்ந்திட இங்கு ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். வாழ்வெளிக்கும் இந்த ஊற்றிலிருந்து உலகமெல்லாம் ஆசி பெற வேண்டும் என்று எல்லாவற்றையும் இறைவனை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, பணிக்கென நீர் தேர்ந்து கொண்ட எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் இவர்கள் அனைவரும் புனித சந்தியாகப்பரை போல நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயனாம் இறைவா, எமது நாட்டு தலைவர்கள் மக்களுக்கு எது பயனுள்ளது என்பதை உணர்ந்து தேவையான திட்டங்களை வகுக்க தேவையான ஞானத்தையும் அவற்றை திறம்பட நிறைவேற்ற தேவையான ஆற்றலையும் தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, எம் ஊரில் அன்பு, அமைதி, ஒற்றுமை மேலோங்கிடவும் அனைவரும் ஒரே தாயான மணல் மாதாவின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து மகிழ்வுடன் வாழ தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆறுதலின் தெய்வமே எம் இறைவா, எம் ஊரில் தனிமையால் வாடுவோர், ஆதரவற்றோர், முதியோர், விதவைகள் அனைவருக்கும் நீரே உற்றை தோழனாயிருந்து அவர்களை காத்து பராமரித்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உச்ச எம் இறைவா, இன்று திருப்பலி காணும் நாங்கள் அனைவரும் புனித மகதலா மரியாவை போல எங்கள் சகோதர சகோதரிகளில் உம்மை கண்டுகொள்ளவும், ஒருவரை ஒருவர் மதிப்புடனும் மரியாதையுடனும் நடத்திடவும் தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இந்த நாளிலே புனித யாகப்பருடைய 7ஆம் திருவிழாவை சிறப்பு செய்கிற இந்த தனிசாஸ் இளைஞர் சபையினருக்காக மன்றாடுவோம். யோர்தான் அன்பிய குடும்பத்தினருக்காக மன்றாடுவோம். இப்ராஹிம் அன்பிய குடும்பத்தினருக்காக மன்றாடுவோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலனை தரும்படியாக மன்றாடுவோம். குடும்பத் தலைவர்களுக்கு தொழில்வளர்ச்சியை தரும்படியாக மன்றாடுவோம். இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும்படியாக மன்றாடுவோம். மாணவர்கள் மாணவிகளுக்கு கல்வி செல்வத்தை கொடுக்கும்படியாக மன்றாடுவோம். இந்த காலை பொழுதிலே இந்த 7ஆம் திருவிழா திருப்பலியிலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் பங்குரை மக்கள் கேட்கின்ற மன்றாட்டுக்கள் விண்ணப்பங்களுக்கு இறைவன் தயவாய் செவிசாய்க்கும்படியாக மன்றாடுவோம். இறைவா, மாந்தரின் இந்த உலக வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நீர் அறிவீரே. உம்முடைய நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கிற எளிய மன்றாட்டுக்களை ஏற்று அவர் விரும்பி கேட்பதை எல்லாம் தந்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் பலனொன்றுமில்லை, மடிந்தால் தான் விளைச்சலை அளிக்கும். உரிமையோடு வாழ்வோர்க்கு உரிமை இல்லையே, உரிமையோடு வாழ்வோர்க்கு உரிமை இல்லையே. பிறர் வாழ அர்ப்பணிப்போம், வாழ்வினை பெறுவோம், நிறை வாழ்வினை பெறுவோம். பிறர் வாழ அர்ப்பணிப்போம், வாழ்வினை பெறுவோம், நிறை வாழ்வினை பெறுவோம். தன்னை தந்த தலைவா உனக்கு என்னையே தந்தேன், நான் எந்த நாளும் வாழ்ந்திடவே என்னுயிர் தந்தேன், நான் என்னுயிர் தந்தேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே,
நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். உமது திருப்புலப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய உமது பெரிய யாகப்பரின் திருவிழாவிலே உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறைசாட்சியான உமது பெரிய வியாகப்பர் உமது பேரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை இந்த உலகறிய காட்டுகிறார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தங்க செய்து வலுப்பற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். உமது உயிர்ப்பினை
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முகப்பு கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீவன் அந்தோணி, எல்லா திருளையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளிலே புனித பெரிய வியாபாருடைய 7ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்கிற இந்த தனிஸ்லாஸ் இளைஞர் சபையினரையும் யோர்தான் அன்பியத்தினரையும் எப்ராயிம் அன்பியத்தினரையும் நிறைவாக ஆசிர்வதியும். நல்ல உடல்நலத்தையும் குணநலத்தையும் தாரும். இந்த அன்பியத்திற்கும் சபைக்கும் முழுமையான வளர்ச்சியை தந்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த காலை பொழுதிலே இந்த திருவிழா திருப்பலியிலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் பங்கிரி மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். நிலைக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் புனித பெரிய வியாகப்பர் வழியாக இவர்களுக்கு செய்து காட்டும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் எங்களை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் மக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் என்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அபை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக.
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த மகதலா மரியாதை போல நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் இறை அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், இறையாட்சியின் மக்களாகுங்கள் என்ற அழைப்பை விடுத்து கொண்டிருக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்த இந்த ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திறத்தினமை காத்து வலுடிப்பதாக. உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். உம்மை போற்றுகிறேன்
அன்பின் இறைவா, இந்த அதிகாலையில் உம்மை தேடி நாடி ஓடி வர எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி இறைவா, நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உண்மையின் இறைவா, எங்கள் அன்பிய குடும்பங்களை புனித யாகப்பர் தனிஸ்லாஸ் வழியாக பராமரித்து காத்து வரும் உமது மேலான அருளுக்காக நன்றி இறைவா, நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இரக்கத்தின் இறைவா, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற உமது வாக்கு தத்தத்திற்காக நன்றி இறைவா, நன்றி. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். புனித பெரிய வியாகப்பரின் அன்பு இறை மக்களே, இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பருடைய 7ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே 7ஆம் திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் தனிஸ்லாஸ் இளைஞர் சபையினர், யோர்தான் அன்பியத்தினர், எப்ராஹிம் அன்பியத்தினர் சிறப்பாக தயார் செய்து நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க ஜெபிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இணைப்புல தனிஸ்லாஸ் இளைஞர் சபை தலைவர், செயலாளர், பொருளாளர், சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், யோர்தான் அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், எப்ராஹிம் அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய யாகப்பருடைய 8ஆம் திருவிழாவை சிறப்பு செய்பவர்கள் புனித வின்சென்தே பால் சபையினர், ஏதம் அன்பியத்தினர், மரியாயின் சேனையினர் தயார் நிலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய யாகப்பருடைய 8ஆம் திருவிழாவை சிறப்பு செய்பவர்கள் புனித வின்சென்தே பால் சபையினர், ஏதம் அன்பியத்தினர், மரியாயின் சேனையினர் தயார் நிலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய ஊர் திருவிழா வரி புத்தகம் தயாராக இருக்கிறது. இரவு வழக்கம் போல நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ஊர் திருவிழா வரியை பிரித்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருவிழா வரி புத்தகங்களை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் வீடு தேடி வருகிற பொழுது நம்முடைய இறைமக்கள் அனைவரும் 2024 வரை திருவிழாவுக்கான வரியை செலுத்தி அதற்கான ரசீதுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ஆக்கம் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அசன குழுவினர் நம்முடைய வீடு தேடி வருகிற பொழுது நம்முடைய ஊர் அசனம் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதற்கு பொருளாகவோ பணமாகவோ நன்கொடைகள் தாராளமாக வழங்க வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு நம்முடைய கலையரங்கத்திலே வைத்து பெரிய யாகப்பரின் திருவிழாவை முன்னிட்டு அன்பிய கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும். எனவே ஒரு அன்பியத்திற்கு ஒரு நடனம் கொடுக்க வேண்டும். உடனடியாக அன்பிய பெயரையும் நடன பெயரையும் என்னிடம் வந்து பதிவு செய்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலய மண்டபத்தில் வைத்து ஜெபமாலையும் பிரார்த்தனையும் மறையுரையும் நற்கரை ஆசீரும் சிறப்பாக நடைபெறும். இறைவன் நம்முடைய இறைமக்கள் அனைவரும் கலந்து சிறப்பு செய்யும்படியாகவும் பெரிய வியாகப்பருடைய வரங்களை அற்புதங்களை நிறைவாக பெற்றுச் செல்லும்படியாகவும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்ளுகிறது. வாழ்வர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இருந்து உயிர் பெற்றிருந்தவருக்காகவே வாழ்கின்றனர். ஜெபிப்போமாக. அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே, புனித மகதல மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நான் பெற்றுக்கொண்டும் இது மறைபொருள் எங்களிலும் இது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
கொண்டவள் நீயம்மா, பகிர்ந்தளிப்பவள் நீயம்மா, வருந்திடும் நெஞ்சங்களை அணைத்துக் கொள்பவள் நீயம்மா, வருந்திடும் நெஞ்சங்களை அணைத்துக் கொள்பவள் நீயம்மா. வானக அரசியே எங்கள் அன்னையே, மானிடர் போற்றிடும் தேவ அன்னையே, வானக அரசியே எங்கள் அன்னையே, மானிடர் போற்றிடும் தேவ அன்னையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆமென். ஓ மரியே, கனியே, எங்களுக்காகவும் ஏழை ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.